என் தாயே கொலசக்காரிய முத்தாரம்மா ஏல அக்கங்கட்டா கூவ மாப்பிள்ளையில ஆமா இந்த பதிவு யாருக்கு தெரியுமால இந்த ரிவ்யூ எடுக்கன்னு தியேட்டர் வாசல்ல கொண்டு மைக்க வச்சுக்கிட்டு மைக்க வாயில விட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தங்கிட்டையும் படம் எப்படி இருக்கு உங்க கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கடைசியில கங்குவா படத்தை கங்கல்லி போட்டு கொளுத்த பாத்தீல ஏல ஒரு படத்தை பாத்தியன்னா நல்லா இருக்கு இல்ல அதோட முடிங்கல அதை விட்டுட்டு தியேட்டர்ல போயிட்டு தியேட்டரை கிழிக்கிறது, ஹீரோவை கிழிக்கிறது, அந்த படத்துக்கு பணம் போட்ட ப்ரொடியூசரை கிழிக்கிறது, இப்படி குடும்பத்தை வரைக்கும் கிழிச்சா படம் எடுக்கவங்க சும்மா இருப்பாங்களா இல்ல இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் கோர்ட்டு தான் சும்மா இருக்குமா? அட கூறுகட்ட குக்கர் பயலுவலா, நான் என்ன கேட்கல, நீங்க வீடியோ எடுக்கலாம் சரிதான், ஆனா வச்சுட்டாங்க வசமான ஒரு ஆப்பு. எவனாவது தியேட்டர்ல வச்சு பேட்டிக்கு கொடுக்க அந்த படத்தை பத்தி குறை சொல்லுதேன் நிறைகள் சொல்லுதேன்னு சொல்லிட்டு எவனாவது மைக்க நீட்டிக்கிட்டு எவங்கிட்டயா போனா அபராதம் விதிக்கப்படும். முக்கிய குறிப்பு, உள்ள தூக்கி வச்சு உங்களை கும்மி அடிக்கப்படும். அதாவது தூக்கி ஜெயில போட்டு உங்களை சீரழிக்க விட்டுருவாங்க. அப்புறம் இன்னொன்னு, அவங்க தான் மைக்க தூக்கிட்டு போறாங்கட்டு இந்த பேட்டி கொடுக்கணும்ல, எல்லாம் பேட்டி கொடுக்க உங்களுக்கும் தான். எவனாவது படத்தை பத்தி தப்பா கமாண்ட் போட்டு பேட்டி கொடுக்குங்கிற பேர்ல அந்த படத்தை நல்ல படத்தையும் நார வச்சு அவன் எத்தனை கோடி போட்டு எத்தனை லட்சம் பேருக்கு வேலையை கொடுத்து இந்த படத்தை எடுத்திருப்பான். நீங்க பாட்டுக்கு படம் நல்லால அப்படின்னு சொல்லிட்டு போயிருதியா. நல்லாலன்னு சொன்னா பரவாயில்ல, கேவலமா ஏசி கிழிக்கல, நல்லவாளா இருக்கு. எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பிள்ளைகள் எத்தனை பேர் பார்த்து கெட்டு போய்கிட்டு இருக்காங்க நீங்க பேச்சை கேட்டு. அதனால நீங்களும் பேட்டி கொடுக்குறவங்கள உங்களுக்கும் சேர்த்தால நல்ல வசமான ஆப்பு வச்சுட்டாங்க. எவனும் போய்கிட்டு படத்துக்கு ரிவ்யூ பண்ணாதீங்க, அப்புறம் டங்கு வாரம் ஆந்துரும், அவ்வளவுதான் நான் சொல்லிவிட்டோம்ல, பாத்துக்கோங்களேன்.